விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரங்களோட பழகிறது அப்படிங்கிறது கத்தி மேலே நடக்கிறது போல இருக்குங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோபம் கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. பேசாமல் இருந்துடலாம் உங்ககிட்ட, இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விலகி போயிடலாம். உங்களோட ஏச்சும் பேச்சும் தேள் கொடுக்கு போல சுருக்கு சுருக்குன்னு இருக்கும். அதே போல் நண்பர் மற்றும் மற்ற ஆட்களோட மனதில் உங்களோட வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்க அதுக்காக கெட்டவங்க அப்படிலாம் இல்லை. இந்த கோபம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இதனால் சில பின்னடைவுகளுமே உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கும். கோபத்தில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அதனால தான் விருச்சிக ராசி கூட பழகிறது கத்தி மேலே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருச்சிக ராசிக்கு உண்மையான அன்பு, வெளிப்படையான அன்பு எப்போவுமே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் நீங்கள் செய்வீங்க. இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகி இருக்கு, இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம்லாம் அது போலவே நடக்குமா, பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற உயர்வையும் நல்ல ஒரு செல்வ வளத்தையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் மனசில் முருகனை மனசார நினச்சிட்டு நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனை ஒன்று நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். பிரார்த்தனை முருகனின் அருளால் விரைவில் உங்களுக்கு நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். விருச்சிக ராசி எப்பவுமே நிதானமாக செயல்படக்கூடியவங்க. ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா 10 முறை ஆலோசனை செஞ்சு 11வது முறை தான் அந்த வேலையை தேர்வு செய்வீங்க. எதிர்கால திட்டத்தை நிதானமாக யோசித்து வரையறை செஞ்சு செயல்படுத்தக்கூடியவங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. தன்னால் என்ன முடியுதோ அது வரைக்கும் முழு நேரமும் முழு உழைப்பையும் வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கோபம் இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பொய், பித்தலாட்டம், புரட்டு இதெல்லாம் தெரியாதுங்க. யாரும் தன்னை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யாராச்சும் ஏமாற்றிட்டாங்களோ அவங்கள அடியோடு காலி செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு அவங்கள அப்புறப்படுத்திடுவாங்க. அவங்க கூட பேசக்கூட மாட்டாங்க. அதே போல் கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் தனக்கு துரோகியோ எதிரியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதனால தான் ஆசையும் கோபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்காக அதிகமாக கடன் வாங்கி சமயத்தில் சிரமப்படக்கூடிய தன்மையும் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதே போல் எப்போவுமே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டா அதை கடுமையாக உழைச்சி அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற பார்ப்பீங்க. நேர்மையாகவும் கடுமையாக உழைச்சாலும் கூட சில சமயத்தில் கருத்து முரண்பாடு வரும் பொழுது மேல் அதிகாரிகள் கிட்ட கூட முரட்டுத்தனமாக நடந்துக்கிற ஒரு இயல்பு இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் அதிகார போக்கு இருக்கும். தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே மிரட்டி உருட்டி வேலையை வாங்கிடுவீங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு வித பயம் இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. இந்த ராசி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. மனசுக்குள்ளே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி வரும். இதனால தான் பெருசாக நீங்கள் யாரையுமே நம்புறது கிடையாதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாக இருக்குது, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு கரெக்டாக பொருந்துங்க. பழக்கத்துக்காக உயிரை கொடுப்பீங்க. அதே போல் பாசத்துக்கு நீங்கள் அடிபணியக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு உங்கள் ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறலாங்க. ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணியே நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெறலாம். விருச்சிக ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இதில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் கிரகநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனமாக குடும்பஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் சந்திரன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சூரியனும் கூடவே ராகு, செவ்வாய், புதன் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர இயக்கத்திலையும், தொழில் ஸ்தானத்தில் பாருங்கள் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த ஒரு அமைப்புகளில் கிரக நிலைகள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வாரம் அதிர்ஷ்டத்துக்கு மேலே ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம்.
ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம். இதில் சூரியன் சுக்கிரன் சனி சேர்க்கை அமைஞ்சிருக்கு ஒரு சேர. இதனால் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதுவும் பணம் வாய்ப்பு கிடைக்க நிறையவே யோகம் இருக்குங்க. அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும் யோகம் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இதனால் பாருங்களேன், பொருளாதார நிலையில் சிறப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் சில விஷயம் நடக்கும். பெரிய தொகையை ஈடுபடுத்தி தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கூட அமையும். உங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயுமே இப்போது வெற்றிக்குண்டான யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடு கடந்த காலத்தில் இருந்திருக்கும். அந்த குறைபாடுகளுமே இப்போ நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் உத்தியோக ரீதியாக எடுக்கும் முயற்சியிலுமே நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெறுவீங்க. ஒப்பந்த ஊழியருக்கு பணி நிரந்தரமாகும் வாய்ப்பு கூட இருக்குது. பங்கு சந்தை முதலீட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வீடு வாகன முயற்சிகளுமே உங்களுக்கு இந்த வாரம் கைகூடுது. அதே போல் வழக்கு விவகாரங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும், பஞ்சாயத்தே இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரகம் இப்போ அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு. கல்வி சம்மந்தமாக எடுக்கிற முயற்சிகளுமே விரைவில் உங்களுக்கு கைகூடும். தாய் தந்தை கூட பிறந்தவங்க இவங்ககிட்ட கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது இப்போ நீங்கள் பேசி தீர்க்கறதுனால வேறுபாடு மறையும். பெண்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளில் இருந்த தடை விலகுது. நீங்கள் பாருங்கள், அமாவாசை பௌர்ணமி தினத்தில் முருகன் கோவிலில் அன்னதானம் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையிலிருந்து நீங்கி சிறப்பான உயர்வை பெறக்கூடிய அமைப்பை இறைவனின் அருளால் நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் கிரக அமைப்புகள் பெரும்பாலும் காரிய தடைகளை நீக்குது. காரிய தாமதம் உங்களை விட்டு விலகுது. வழக்கு விவகாரங்களுமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். இதனால் பாருங்கள், நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சு நீங்கள் அந்த எதிர்ப்பிலிருந்து பரிபூர்ணமாக நீங்கள் வெளிவரீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும், நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த வாரம் சிறப்பாக இருக்குது. தாமதமான காரியத்தில் வேகம் பிடிக்கும். வீண் கவலை உங்களை விட்டு விலகும். பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். அது என்னென்னா, அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். அதே போல் அவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் சொல்கிறதையும் புரிய வைக்கணும். வியாபார போட்டி இந்த வாரம் குறையுது. பெரும்பாலும் எல்லா துறைகள்லையுமே நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட உத்தியோகத்தில் முழு கவனம் செலுத்தி உங்களுக்கான வேலையை செய்யுங்க. வேலை பார்க்குற இடத்துல இருந்த பிரச்சனையும் உங்களை விட்டு பரிபூர்ணமாக தீருது. மேல் அதிகாரிகள்கிட்ட இணக்கமான சூழல் உருவாகுது. குடும்பத்தில் சுப காரியமும் சுபிட்சமும் உண்டாகுது. திருமண முயற்சிகள் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரும் பாருங்க. சிலருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. அதே போல் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க. வாய்க்கு ருசியான உணவு உண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒருத்தரோட பேச்சை மற்றவங்க கேட்கணும். முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அப்படி இருந்தால் குடும்பத்தில் ஒரு இன்பமான சூழல் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கலாம். பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நட்பு ரீதியாக நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமை செஞ்சு முடித்து பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் தடையெல்லாம் விலகி பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை குறையும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது சாதகமான பலன் கிடைக்கும். விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதில் போக்கில் ஈடுபடுவீங்க நீங்கள். விசாக 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் நிறைய தடைகளை சந்திச்சிங்களா? இந்த வாரம் தடையெல்லாம் விலகுது. நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு ஏற்படுது. பெரும்பாலும் தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. ஏன்னா போட்டிகள் குறைந்து காணப்படக்கூடிய வாரம் இது. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தடை நீங்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் குறையும். உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட இணக்கமான போக்கு உருவாகும். கணவன் மனைவி இடையில் இருந்த மன வருத்தம் உங்களை விட்டு நீங்கும். பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் அவங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அவங்களோட எதிர்கால நலன் குறித்து கொஞ்சம் கவலையும் வரலாம். வீண் செலவு குறையுது. பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதகமாகவும் சாமர்த்தியமாகவும் உங்களுக்கு அமைச்சுப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றுவதற்கான இருந்த முட்டுக்கட்டை எல்லாமே தானாக அவங்களை விட்டு விலகுது. சக மாணவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சக மாணவர்கள்கிட்ட எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாமல் அன்பாக பழகுங்க. எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த வாரம் நன்மைகள் அதிகரிக்கும். தீமைகள் உங்களை விட்டு விலகவும், அதுவும் மாணவர்கள் தேர்வுகள் அதிக மதிப்பெண் ஏறவும் குல தெய்வத்தை வணங்குங்க. குல தெய்வத்தை வணங்கி வருவதால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றியை நீங்கள் இதனால் உருவாக்க முடியும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்குங்க. இந்த வாரம் சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.